அளவில் வந்து பிஜேபி வந்து கடந்த தேர்தலை காட்டில் இந்த தேர்தல் எண்ணிக்கை குறைஞ்சிருக்காங்க. இந்திய கூட்டணி வந்து கடந்த தேர்தலை காட்டில் இந்த முறை வந்து எதிர்ப்பு கூடுதல் வந்திருக்கு. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க தேசிய அளவில்? மறு சுதந்திரம் இது வந்து இன்னொரு சுதந்திர போராட்டத்தை இங்கே எதிர்க்கிறாங்க. சூழலில் பிஜேபி இது எத்தகைய தாக்கத்தை, ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லுவாங்க போராடி பத்திரிகைகள் போட்டிருந்தேன். இன்றைக்கு தொலைக்காட்சியில் டிவியோடு பார்ப்பது மற்றும் இருக்கிற பல்வேறு திட்டங்களாக இருக்கிறதால மக்களை நிமிடத்து செய்வதிடம் உஷாராக வைக்கிறார். ஒரு பொதுச் செயலாளராகவும் பாராளுமன்றத்தில் அந்த பணியை தொய்வின்றி செய்ய வேண்டும் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடத்தில் அணுகி அவர்கள் முறைகளை முடிந்த அளவுக்கு நிவாரணம் என்றைக்கும் அவர் தோழனாகவே தன்னை நினைத்து அவர் பணியாற்ற வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை. அதே போல திமுக கடுமையாக எதிர்த்து அதை பற்றி நீங்கள் நான் தோற்று போனதை பற்றி இப்போது நான் என்ன திமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் எல்லாமே வந்து 1.5 லட்சம் வாக்கு 2 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஒரு அதிகப்படியான வாக்கு. எந்த நம்பிக்கையில் மக்கள் இந்த வாக்கு அளிச்சிருக்காங்க? மக்களை கவர்ந்திருக்கிறது. எல்லா தரப்பு மக்களையும் தேடி தேடி அவர் பணியாற்றுகிற பொழுது எல்லா தரப்பில் இருக்கிறவர்களும் அவர்கள் ஆட்சி வருகிறார்கள். தமிழகத்தில் 40க்கு 40 வச்சு வரலாற்று படைச்சிருக்கிறோம். மேலே பிஜேபி ஆட்சி அணி இருக்குது, ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போகுது. எந்த மாதிரியான எதிர்கட்சியாக நம்ம திகழ்வோம் சார் பிஜேபி? நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் அனுசரணையாக மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதை முற்படும். எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி செய்கிற திட்டங்களை நல்ல திட்டங்கள் தான் இருக்கும். அல்லாத திட்டமாக இருந்தால் அது இன்னொரு காரணம். ஏன் இந்த கேள்வியை கேட்டினா, குறிப்பாக இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் 3வது மிகப்பெரிய கட்சியாக பாராளுமன்றத்துக்குள்ளே மீண்டும் நுழைய போகிறீங்க. அந்த வகையில் தேசிய அளவில் தான் இன்றைக்கான ஸ்டாலினோட பார்வை இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த 40 பேரை வச்சு தமிழகத்துக்கும் தேசியத்துக்கும் என்ன செய்யறதோ இருக்குது? அது இப்போ இன்றைக்கே இல்லை. பிரதான சர்டிஃபிகேட் வாங்கி நான் ஓட்டு அப்புறம் பார்க்கலாம் வரேன்.